விதவிதமாக முறுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதாவது இன்றைக்கி நான் வந்து அந்த கைமுறுக்கு சுற்றுறது, அந்த தட்டு வச்சு இந்த கைமுறுக்கு எப்படி பண்ணுறது அந்த வீடியோ தான். அதில் இந்த டைப்பான முறுக்கை நான் சுற்றி இருக்கிறேன். நான் 6 தட்டு எடுத்திருக்கேன். அந்த 6 தட்டும் இந்த 6 தட்டு அந்த சின்ன சின்ன பிளேட் இருக்குது பாருங்கள், இதை வச்சு தான் நான் சுற்ற போகிறேன். இது வந்து தேன் குழல் பண்ணுறது, அந்த 3 கண் இருக்கிறது, ஹோல்ஸ் இருக்கிறது. அடுத்தது இந்த முக்கோணம் இது இருக்குது பாருங்கள், இது வந்து கைமுறுக்கு பண்ணுறது. அடுத்தது இந்த ப்ளஸ் குறி போட்டிருக்கு பாருங்கள், இதில் நான் சுற்றி காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் இது வந்து ரிப்பன் முறுக்கு, அந்த ரிப்பன் முறுக்கு பண்ணுறது. அந்த ரிப்பன் முறுக்குலேயே 2 ஹோல்ஸ் வர்றது. அடுத்தது ஸ்டார். இந்த வீடியோவுடைய கிளியராக வேணும் அப்படின்றவங்க என்னுடைய சேது சித்ரா கிச்சனில் போயிட்டு பாருங்கள். நான் 6 பிளேட்டு அதில் தான் சுற்றி காட்ட போகிறேன். ஒரு நாளைக்கு ஒரு பிளேட்டில் நான் சுற்றி காட்டுறேன். இப்போ நான் அந்த முக்கோணம்னு சொன்னேன் பார்த்திங்களா, இந்த கை முறுக்குது, அதை நான் எடுத்து ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். நாளைக்கு வந்து நான் வந்து அந்த ப்ளஸ் குறி போட்டது, அந்த மாதிரி ஒரு நாளைக்கும் ஒரு தட்டில் நான் சுற்றி காட்டுறேன். இது ரொம்ப ஈஸியாக இதை வந்து நம்ம சுற்றிடலாம். ப்ராக்டிஸ் இருந்தால் போதும். இதுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். ரேஷன் பச்சரிசி இல்லை, புழுங்கல் அரிசி. ரேஷன் புழுங்கல் அரிசியில் தான் நான் இந்த மாவு பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் தளர்த்தியாக இருக்கணும். தளர்த்தியானா நல்லா கூழ் மாதிரிலாம் காய்ச்சிடாதீங்க. இந்த கைமுறுக்குக்கு நம்ம எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி தான் பிசையணும். இந்த மிஷினில் கொஞ்சம் தட்டில் கொஞ்சம் எண்ணெய் வச்சுருந்தேன். அந்த எண்ணெயெல்லாம் நல்லா தேய்ச்சிட்டேன். ஏன்னா அப்போ தான் அந்த மாவு ஒட்டாமல் வரும். அந்த மிஷினில் எண்ணெயெல்லாம் தேய்ச்சிட்டு பாருங்க, ஈஸியாக கடன்னு சுற்றிடலாம். இதுதான் நான் கைமுறுக்கு தட்டில் தான் நான் சுற்றி உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி கைமுறுக்கு தட்டில் சுற்றிட்டேன். நாளைக்கு அந்த ப்ளஸ் குறி போட்டதில் நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். தேங்க்யூ.